ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று செய்தியில் வெளியே இருக்குது. அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகம் முழுவதும் செப்டம்பர் 29 இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அப்படிங்கிற செய்தி வெளியே இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் செப்டம்பர் 29 போராட்டம் நடத்த போகிறாங்க. என்னங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். கடந்த 2009 மே 31 அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1 பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு நாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் ரூபாய் 3170 குறைந்திருப்பதால் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த சம்பள முரண்பாடு கடந்த 15 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இந்த முரண்பாட்டை களையக் கோரி பல்வேறு போராட்டங்களை இடைநிலை பதிவுமூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் SSTA நடத்தியது. திமுக ஆட்சிக்கு வந்தால் சம்பள முரண்பாடுகள் களையப்படும் என முதல்வர் ஸ்டாலின் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்னும் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. இது குறித்து ஆய்வு செய்ய 2023 ஜனவரி 1 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. அதிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி செப்டம்பர் 29 போராட்டம் நடத்த உள்ளார்கள். மேலும் இது மாதிரியான TRP மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.